டாக்டர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? உயிரை காப்பாத்துறவங்க அப்படின்னு தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்ப நல்லா இருக்கிற உயிரை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லா நல்ல டாக்டர்களும் அஃபண்ட் ஆக வேணாம். ஏன்னா பணத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சிருக்க சில கொலகார டாக்டர்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். மேட்டர் என்னன்னா, பாண்டிச்சேரியில ஹேமச்சந்திரன் அப்படின்ற ஒரு 26 வயசு பையன், அந்த பையனோட பாடி வெயிட் 150 கிலோக்கு மேல அதிகமா இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காண்டி டாக்டரை கன்சல்ட் பண்றாப்ல. முறையான டாக்டர்னா என்ன பண்ணிருக்கணும்? அந்த பையனோட பாடி டைப்பை செக் பண்ணி அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி டயட் ஒர்க் அவுட் எல்லாம் சொல்லி அந்த பையனை உடம்ப குறைக்க வச்சிருக்கணும். அதை விட்டு எடுத்தடுப்புல சர்ஜரி பண்ணி உடம்புல உள்ள கொழுப்பை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிருக்காங்க. அந்த பையனோட அப்பா இதை விட கம்மியான ரேட்ல பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னமோ வியாபாரம் பண்ற மாதிரி, அவன் அவ்வளவு விலைக்கு தரானா, நான் இவ்வளவு விலைக்கு கம்மியா தரேன் அப்படின்ற மாதிரி, நான் அதை 3 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் அந்த ஆபரேஷன் அப்படின்னு இருக்காங்க. சீப்பா சர்ஜரி பண்ணி தரேன் அப்படின்ற பேர்ல அந்த பையனுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எந்த டெஸ்ட்டுமே அவங்க முறையா பண்ணாததுனால அந்த பையன் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண 15 நிமிஷத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். நீங்க குண்டா இருக்கீங்களா? உங்க உடல் எடை குறைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? முடிஞ்ச வரை டயட் ஒர்க் அவுட்லயே குறைக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க டயட் பிளான் கேட்கலாம்னு ஒரு நியூட்ரிஷன்ட்ட போவீங்க, ஆனா அவன் உங்களை சர்ஜரி பண்ணலாம்னு மண்டைய கழுவுவேன், போடா நான் ஓடியாந்துருங்க. முடிஞ்ச வரை இயற்கையான முறையில டயட்லயும் ஒர்க் அவுட்லயும் குறைக்க ட்ரை பண்ணுங்க.